இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எங்கள் தலைவர் வந்து முதல் ஆளாக கிளம்பிடுவார். அவருக்கு சோறு தண்ணி இறங்காதுங்க. அதை போய் இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சா மட்டும்தான் இவர் வந்து சாப்பிடவே செய்வார். அந்தளவுக்கு வந்து வலிமையான ஆள். இந்தியாவை காக்கக்கூடிய வலிமையே வந்து எங்கள் தலைவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. சம்மந்தம்லாம் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? வெயிட், நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போய் என்னன்றதை பார்ப்போம். இது வேல்ஸ் மீடியாவின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி. வணக்கம். சில தினங்களுக்கு முன்னாடி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வந்து பீகார் போயிருந்தார். அங்கே வந்து இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்ஐஆர் அதற்கு எதிராக இண்டி கூட்டணி வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க. அதாவது 65 லட்சம் பேரை வந்து தேர்தல் ஆணையம் நீக்கிவிட்டது, தேர்தல் ஆணையமும் பாரதிய ஜனதா கட்சியும் கைகோர்த்து கொண்டு இந்த வேலையை செய்துவிட்டதுன்னு சொல்லி நியாயம் கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேரணியை வந்து அங்கே இருக்கிற தேஜஸ்வி யாதவ், லாலு பிரசாத் யாதவ் மகன், அப்புறம் வந்து திரு ராகுல் காந்தி, திரு ராஜீவ்காந்தியின் மகன், திருமதி பிரியங்கா காந்தி, திரு ராஜீவ்காந்தியின் மகள், திரு எம்.கே. ஸ்டாலின், திரு மு. கருணாநிதியின் மகன், இப்படி வாரிசுகள் எல்லாமே சேர்ந்து கொண்டு நாங்கள் அடித்தட்டு மக்களுக்காக நியாயம் கேட்கிறோம் சொல்லி எல்லாமே யார் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்கள்ல, இவங்கெல்லாம் பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன். இவங்க வந்து நியாயம் கேட்கறதுக்கு கிளம்பிட்டாங்க. ஆகஸ்ட் 17ஆம் தேதி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த 65 லட்சம் பேரை நீக்கியது வந்து தவறுன்னு சொல்லி அது நியாயம் கேட்டு இவங்க வந்து ஒரு பேரணி புறப்படுறாங்க. இந்த இண்டி கூட்டணியில் இருக்கிறவங்க அதான் 2 பேர் தான், அந்த லாலு பிரசாத் யாதவ் மகனும் ராஜீவ்காந்தி மகன் ராகுல் காந்தியும். இந்த தர்புர்கா அப்படின்ற இடத்துக்கு வந்து இந்த பேரணி வருது. என்றைக்குன்னா கரெக்டாக வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு. அதில் போய் நம்ம தலைவர் மு.க. ஸ்டாலின் வந்து கலந்துக்கிறார். திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் வந்து கலந்துக்கிறாரு. அதுக்காக இங்கேருந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிறாருங்க. சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் யார் காசு தருதுன்னு கேட்குறீங்களா? நம்ம காசு தான், வேறு அவராக காசு போட்டுன்னு போவார். வந்து பீகார் மக்கள் உள்ளங்கள்லாம் கவர்ந்துட்டாராம். அப்படியே இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படியே கண்ணில் தண்ணி வருதுங்க. இப்படி ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடச்சிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கணும் ஒவ்வொரு தமிழனும். அங்கே போய் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பேசுகிறாரு, ஜனநாயகத்துக்கு ஒரு ஆபத்து என்றால் முதல் மாநிலமாக நிற்கக்கூடியது பீகார் தான். பல முற்போக்கு தலைவர்களை வழங்கியுள்ள மண் பீகார் மண். சகோதரர் ராஜீவ்காந்தி, மன்னிக்கணும், அது அவர் சொன்னது தான், அது நான் சொன்னது இல்லை, அவர் சொன்னது தான். சகோதரர் ராகுல் காந்தி, சகோதரர் தேஜஸ்வி யாதவ் இவர்களோடு சேர்ந்து இந்த எஸ்ஐஆர் பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. சரி, வந்து பீகார் முற்போக்கு மாநிலம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இப்போ தான் தெரியுமா, இல்லை முதல்ல தெரியுமா அப்படின்னா இது வந்து முதல்ல அவங்களுக்கு தெரியல. இது இவங்க தான் முரண்பாடுகளின் மொத்த மூட்டையாச்சே. இதே திமுகவை சேர்ந்த டிஆர்பி ராஜா என்ன சொல்லியிருக்காரு, தயாநிதி மாறன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ வந்து முதலமைச்சர் பேசுகிற பேச்சுக்கும் அவங்க பேசுகிற பேச்சுக்கும் வித்தியாசத்தை நீங்கள் பாருங்கள். இதை ரெண்டுத்தில் எது உண்மைன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நீங்களே கேளுங்க. டிஆர்பி ராஜா என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து ட்விட்டரில் பதிவு பண்ணது, ஜனநாயகத்தை வழிநடத்தும் அளவுக்கு வடக்கன்களுக்கு அறிவில்லை. இதை உணர்ந்து கொள்ள உங்களுக்கு இன்னும் எத்தனை தேர்தல்கள் தேவைப்படும்? யார் அவங்களே கேட்குறாரு. பீகாரில் ஆண்களின் எழுத்தறிவு 48%, ஒட்டுமொத்த எழுத்தறிவு 70% இருக்கிறது. இவ்வாறு இருக்கும் வரை அவர்கள் பின்தங்கியே இருப்பார்கள். இதை வந்து பீகாரை பற்றிய டிஆர்பி ராஜாவின் மதிப்பீடு. அடுத்தது அண்ணன் தயாநிதி மாறன், தமிழ் படிங்க ஆங்கிலம் படிங்கன்னு நம்மளாம் சொல்லினே இருப்பாங்க. அது எந்த அளவுக்கு வந்து முக்கியம் தெரியுமா? கூகுள் தலைவர் சுந்தர் பிச்சை வந்து ஆங்கிலம் படித்ததுனால்தான் இன்றைக்கி வந்து அவர் போய் அங்கே அந்தளவுக்கு வந்து பெரிய அளவில் வந்து இருக்க முடியுது. அவர் ஹிந்தி படிச்சிருந்தாருன்னா கட்டட வேலைக்கு தான் போயிருப்பார். ஆங்கிலம் படித்ததால் தான் நம்ம பசங்க வந்து ஐடியில் வந்து பெரிய அளவில் இன்றைக்கி கை நிறைய சம்பாதிச்சிட்ருக்காங்க. அந்த ஊபியில் இருக்கிறவங்களாகட்டும், பீகாரில் இருக்கிறவங்களாகட்டும் எல்லாமே வந்து ஹிந்தி படிச்சுட்டு இங்கே வந்துடுறாங்க. இங்கே வந்து தமிழ் கற்றுன்னு கட்டட வேலை செய்கிறாங்க, சாலை போடுறாங்க, கக்கூஸ் கழுவுறாங்க. யார் இவர் சொல்கிறாரு? அண்ணன் தயாநிதி மாறன் சொல்கிறது தான். அதெல்லாம் சாலை போடுறாங்க, இப்போ கட்டட வேலை செய்கிறாங்க, கக்கூஸ் கழுவுறாங்க. இந்த வேலையை தான் அவங்களால செய்ய முடியும் அப்படின்றது பீகார் பீகாரை பற்றிய அண்ணன் தயாநிதி மாறனின் கணிப்பு. இது இந்த 2 பேர் மட்டும் இல்லைங்க, திமுக காரங்க பொதுவான கணிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், வடக்கன்னாலே முட்டாளுங்க, பானிபூரி விற்கிறவங்க அப்படின்றது தான் வந்து அவரோட பார்வையாகவே இருக்குது. இப்படி இருக்கும்போது முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அங்கே போய் வந்து பீகார் ஒரு முற்போக்கு மாநிலம் பேசுனது உண்மையா அல்லது இவர்கள் சொன்னது உண்மையா? ஏன் இந்த டபுள் கேம்? இதாவது உங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு இங்கேருந்து பீகார் போய், நீங்கள் பீகார் போனது எதுக்கு போனீங்க? தப்பித்தவறி கூட காங்கிரஸ் வந்து
விஜய் கூட சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீட்டு போட்டு வைக்கிறதுக்கோசரம் நீங்கள் வந்து அங்கே போனீங்க. ஆனால் போயிட்டு வந்து நாங்கள் வந்து இந்தியாவை காப்பாற்றுறோம், இந்தியாவை காப்பாற்றும் வலிமை வந்து எங்களுக்கு தான் இருக்குது. உங்கள் இந்தி கூட்டணியே ஒற்றுமையாக இல்லை. இன்றைக்கி நீங்கள் இப்போ நீங்கள் போனீங்களே அந்த பீகாரில் காங்கிரஸும் அந்த தேஜஸ்வி யாதவ் மட்டும்தான் ஒன்றா இருக்காங்க. நீங்கள் உங்கள் கூட வந்து எல்லாத்துக்குமே வந்து மமதா பானர்ஜி வராங்களா? நீங்கள் கொல்கத்தாவில் போய் வந்து புத்தகான்னு பேசிட்டு இருந்தீங்களே, அவங்க வந்து உங்க கூட வராங்களா? அதை இப்போ கெஜ்ரிவால் வந்து உங்க கூட வராரா? இதுக்குமே வந்து எல்லாருமே வந்து இது ஒற்றுமையாக இல்லை, வேறு வழி இல்லை. நீங்கள் வந்து காங்கிரஸ் வந்து தப்பி தவறி வந்து விஜய் கூட போயிடுச்சுன்னா இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் வந்து நமக்கு எதிர்கட்சி அந்த சூட கிடைக்காம போயிடுமேன்ற பயத்தில் வந்து ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டை பிடிச்சி ஓடுறீங்க பீகாருக்கு. பீகாரில் வந்து 65 லட்சம் பேரை நீக்கிட்டு அதுலேருந்து ஒரு 6 லட்சம் பேரை தமிழ்நாட்டில் சேர்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கட்சிக்காரங்க சொன்னாங்கல்ல. அதை வந்து தப்பு, அதுமாதிரி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் கூட்டணி கட்சியெலாம் வந்து குரல் கொடுத்தாங்கல்ல. அதுக்கு எதிர்ப்பாக நீங்கள் வந்து வலுவான போராட்டத்தை ஏன் முன்னெடுக்கவில்லை? வலுவான கண்டன அறிக்கையை வந்து ஏன் வெளியிடவில்லை? அது உண்மைதான் நீங்கள் பண்ணியிருக்கணும்ல, அந்த தைரியம் உங்களுக்கு வேணும்ல, ஏன் இல்லை? சும்மாவது வந்து நானும் வந்து ஒரு தலைவர் தான் காமிச்சிக்கிறதுக்கோசரம் போகிறதா இங்கே பீகார் போகிறதா? இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது பீகாரோடு நிற்க போகுதா? இல்லை, மற்ற மாநிலங்களும் செய்ய போகிறாங்கல்ல தேர்தல் ஆணையம். அப்படின்னா இது வந்து நேஷனல் இஷ்யூ தானே. நீங்கள் ஏன் அந்த நேஷனல் இஷ்யூ கையில் எடுத்து ஏன் பெருசு பண்ணல? ஏன் அந்த தைரியம் வந்து உங்களுக்கு வரல? நீங்கள் சொன்ன வாக்குறுதியை வந்து நிறைவேற்றுமாறு துப்புரவு பணியாளர்கள் வந்து ரிப்பன் பில்டிங் வாசலில் 13 நாளாக இரவு பகலாக போராடினாங்க. அவர்களை வந்து பார்க்க வந்து உங்களுக்கு நேரம் இல்லை. இதை விட்டுட்டு இங்கேருந்து நீங்கள் பீகார் போகிறீங்க. அவர்களை வந்து குப்பை மாதிரி தூக்கி வெளில போட்டிங்க. அவர்களுக்கு மீண்டும் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் பொய் சொல்லிவிட்டு இது வரைக்கும் வந்து அனுமதி கொடுக்கல. தமிழ்நாட்டு மக்களை, உங்களுக்கு கீழே வாழ்கிற மக்களை வந்து உங்களால் காக்க முடியல, உங்களால் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற முடியல. இங்கேருந்து கிளம்பி பீகார் போகிறீங்க. வெக்கமா இல்லையா உங்களுக்கு? எப்படிங்க பீகார் போக என்ன வருது உங்களுக்கு? அதுவும் வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் மக்கள் வரி பணத்தில். பீகார் மக்களின் உரிமையை காக்க போகிறீங்க அப்படின்னா தயவுசெய்து பீகாரில் போய் இருக்கீங்க, நின்றுங்க. அங்கே போய் வந்து அந்த மாநிலத்தில் பிரதிநிதி ஆகிட்டு அங்கேயே போயிருங்க. நீங்கள் தயவுசெய்து தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிடுங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து உங்களை நம்பி வாக்கு போட்டாங்க. ஆனால் அவருக்கு நீங்கள் எதுவுமே வந்து உண்மையாகவே இல்லை, நன்மையை செய்யவே இல்லை. அப்படி இருக்கும்போது பீகார்லேயே போய் இருந்துருங்க. எதுக்கு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரீங்க? ஹிந்தி படிப்பவர்கள் முட்டாள்னு சொல்லிட்டு உங்கள் கட்சி வந்து கருதுது. உங்கள் கட்சியில் நீங்களாகட்டும், உங்கள் கட்சி 2ஆம் கட்ட தலைவர் எல்லாமே சொல்கிறீங்க பீகாரியை வந்து முட்டாள்கள்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறீங்க. அப்படின்னா திமுக நடத்தும் சிபிஎஸ்சி பள்ளிகளில் ஹிந்தி இருக்கா இல்லையா? அப்போ அங்கே ஹிந்தி படிக்கிற பசங்க அத்தனை பேரும் முட்டாளா? இதுக்கு வந்து தைரியம் இருந்தால் நீங்கள் வந்து வெளிப்படையாக பதில் சொல்லணும்.